ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வைபத் வெங்கட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக கேரளாவோட குருவாயூருக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் குருவாயூர் டெம்பிள் அண்ட் அது சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஒன் டேல எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குருவாயூர் டெம்பிள் போகணுங்கிறதுனால எங்களோட ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். ஏன்னா குருவாயூர் டெம்பிளில் காலையில் 3 மணிக்கே நட திறந்துடுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லபடியாக சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர முடியும். ஸோ அதனால தான் நாங்களும் சீக்கிரம் கிளம்புனா சீக்கிரமாக சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். பட் வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லேட் பண்ணி இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பவே 5 மணி ஆயிடுச்சு. பட் காலையில் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக போயிடுச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வண்டியை ஓட்டி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு ஹைவே பிடிச்சி போகும்போது உங்களுக்கு வழியில் 2 டோல்கேட் இருக்குங்க. அப் அண்ட் டவுனுக்கு ஒரு டோல்கேட்டில் 165 சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு டோல்கேட்டில் 120 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டோல்கேட் இல்லாமையே வழி காட்டும். பட் நாங்கள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் போகணுங்கிறதுனால டோல்கேட்லேயே போயிட்டோம். ஏர்லி மார்னிங் கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சுங்க. பாலக்காடு ரீச் ஆன உடனே சைடில் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். வானமே சும்மா செக்கச்சேவேன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்லி மார்னிங்காக கிளம்புறதுக்கு உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ அட்வான்டேஜஸ்ங்க. ஏன்னா ரோடும் ஃப்ரீயாக இருக்கும். போகிற வழியில் இந்த மாதிரி சீனிக்கான வியூஸையும் பார்க்கலாம் அண்ட் கோயிலுக்கும் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். சாமி தரிசனமும் சீக்கிரமாக பண்ணிடலாம். நாங்கள் 5 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி ஒரு 8 மணி 8:30 கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. நீங்கள் உங்கள் காரில் வரீங்க அப்படின்னா உங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்கு கோயிலை சுற்றியுமே நிறைய பார்க்கிங் இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ அந்த பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம கோயிலோட தேவஸ்தான சார்பாகவே இங்கே மல்டி லெவல் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வண்டியை அங்கே விட்டோங்க. எங்களுக்கு அங்கே தான் பார்க்கிங்கே கிடைச்சிது. மற்ற இடத்துலலாம் பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சு. வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு டக்குன்னு வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு கோயிலுக்குள்ள கிளம்பியாச்சுங்க. நீங்க இந்த குருவாயூர் டெம்பிளுக்கு விசிட் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா ட்ரெடிஷனல் வியர்ல தாங்க வரணும். இங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா வேஷ்டி ஷர்ட்டை போட்டு தான் ஆகணும். அண்ட் லேடிஸ் கண்டிப்பா சாரீஸ் ஆர் சுடிதார்ஸ் வியர் பண்ணா மட்டும்தான் உள்ள அலோ பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வேஷ்டி ஆர் சாரி கொண்டு வர மறந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த கோயிலை சுத்தியுமே நிறைய ஷாப் இருக்கு. இங்கேயே நீங்க வேஷ்டி சாரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இங்கேயே மாத்திக்கலாங்க. நாங்க ஒரு 8:30 ரீச் ஆயிட்டோம். ஆனா அந்த டைம்லயே இந்த கோயில்ல செம்ம கிரௌடா இருந்துச்சு. நாங்க கார்த்திகை மாசம் வந்திருந்ததுனால இந்த கோயிலுக்கு வர ரெகுலர் கூட்டத்தை விட இங்க ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் தான் அதிகமா இருந்துச்சு. எல்லா ஐயப்ப பக்தர்களும் சபரிமலைக்கு போயிட்டு இந்த குருவாயூர் கோயிலுக்கு வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு தான் போறாங்க. அதனால இந்த கார்த்திகை மாசம் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. அது தெரியாம நாங்களும் இந்த டைம்ல வந்ததுனால நாங்களும் கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம். இந்த குருவாயூர் கோயிலுக்குள்ள மொபைல் போன்ஸ், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச் எதுக்குமே அலோடு கிடையாது. இதெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கிளாக் ரூம்ல வச்சுட்டு தான் போகணும். இந்த கோயில்ல 2 கிளாக் ரூம் இருக்கும். கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே ஒரு கிளாக் ரூம் இருக்கும். ஆனா அங்க செம்ம கிரௌடா இருக்கும். நீங்க கிரௌட் அவாய்ட் பண்ணணும்னா கோயிலோட பேக் சைட்ல இன்னொரு கிளாக் ரூம் இருக்கும். அங்க கிரௌட் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. ஸோ நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் அங்க போய் வச்சுக்கலாம். நாங்க எங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உடனே லைன்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கோயில்ல பொது தரிசனமும் இருக்கு, சிறப்பு தரிசனமும் இருக்கு. சிறப்பு தரிசன டிக்கெட்டுக்கு பர் பர்சனுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க பொது தரிசனத்துல போகும்போது நீங்க 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணணும். ஆனா சிறப்பு தரிசனத்துல போகிறப்போ ஒரு அரை மணி நேரத்திலே நீங்க சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சிட முடியும். நாங்க பொது தரிசனத்துல தான் போய் சாமியை தரிசனம் பண்ணோம். ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் போனோம். ஆனா வெயிட் பண்ணும் போது எங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியலங்க. ஏன்னா இங்க நீங்க லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வெயிட் பண்ற நேரம் முழுக்கவே நீங்க உட்காந்துட்டு தான் இருப்பீங்க. இந்த கோயில்ல பொது தரிசனம் ஃபுல்லாவே உங்களுக்கு சீட்டிங் ஃபெசிலிட்டியோட தாங்க இருக்கும். நீங்க லைன்ல வெயிட் பண்ணும் போது நீங்க உட்காந்துட்டு தான் இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியுமே ஃப்ரீக்வெண்டா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியாது. லைன்ல வெயிட் பண்ற நேரத்துல இந்த கோயிலோட வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள் பழமையான ஒரு கோயிலுங்க. கிருஷ்ணர் தன்னோட அவதார காரியம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு திரும்பும் போது தன்னோட தீவிர பக்தரான உத்தவர் கிட்ட தான் வாழ்ந்த இந்த துவாரகை நகரம் இன்னும் கொஞ்ச நாள்ல கடலுக்குள்ள போயிரும். துவாரகை நகரம் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னோட உருவச்சிலை மட்டும் கடல்ல மிதந்து வரும். நீ அந்த உருவச்சிலையை கண்டுபிடிச்சு குரு பகவான்ட்டையும் வாயு பகவான்ட்டையும் கொடுக்கணும்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துவாரகை நகரம் புயல் ஏற்பட்டு கடல் நீரால் சூழப்பட்டு கடலுக்கடியில போயிருது. துவாரகை நகரமே கடலுக்கு
அடியில மூழ்கினதுக்கு அப்புறம் அந்த நகரத்துல இருந்த கிருஷ்ணரோட உருவச்சிலை மட்டும் கடல்ல மிதந்து வந்து கரை சேர்ந்திருக்கு. அந்த சிலையை உத்தவர் கண்டுபிடிச்சு குரு பகவான்ட்டி வாயு பகவான்ட்டையும் கொடுக்கிறாரு. குரு பகவானும் வாயு பகவானும் இந்த கிருஷ்ணர் சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு சிறப்பான இடத்தை தேடி இந்த உலகம் முழுக்க வலம் வராங்க. கடைசியா இப்ப குருவாயூர் கோயில் அமைஞ்சிருக்க இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் சிலையை குரு பகவானும் வாயு பகவானும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்படி குரு பகவானாலையும் வாயு பகவானாலையும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிலை தான் நம்ம குருவாயூர் கோயில் இருக்க இந்த கிருஷ்ணர் சிலை. அதனால குரு பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமா இந்த ஊருக்கே குருவாயூர்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த குருவாயூர் கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும், இடையில 1:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நட சாத்திடுவாங்க. இந்த குருவாயூர் கோயிலில் கிருஷ்ணர் குழந்தை உருவத்தில் காட்சி தராரு. இந்த கோயிலில் கல்யாணங்களும் விசேஷங்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறுங்க. நாங்கள் வெயிட் பண்ண நேரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 8 கல்யாணம் முடிஞ்சிருக்குங்க. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த கிரில் கேட்டில் தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. பேட்சாக தான் ஓப்பன் பண்ணி உள்ளே விடுவாங்க. ஒரு பேட்ச் போயிட்டு இன்னொரு பேட்ச் திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். இவ்வளோ நேரம் எதுக்கு ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள கிருஷ்ண பகவான் இருக்க அந்த கருவூலத்தோட என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்குங்க. நீங்க என்னதான் உள்ள அவ்வளோ கிரௌடா இருந்தாலுமே 1 by 1 போய் தான் சாமி தரிசனம் பண்ண முடியுது. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குது. நாங்க சாமி தரிசனம் முடிஞ்சு வெளியே வரதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க. நீங்க சீக்கிரம் சாமி தரிசனம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா ஒன்னு காலையில 3 மணிக்கே வந்துடணும், இல்லைன்னா நைட்டு 7 மணிக்கு மேல வரணும். அந்த நேரத்துல தான் பெருசா கூட்டம் இருக்காது. நீங்க ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே சாமியை தரிசனம் பண்ணி முடிச்சிடலாம். சாமி தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா கிளாக் ரூமுக்கு போயிட்டு எங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அடுத்து நாங்க பிரசாதம் வாங்க தாங்க போனோம். இந்த கோயில்ல பால் பாயாசம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இங்க வர பக்தர்கள் எல்லாருமே இங்க இருக்க பால் பாயாசத்தை வாங்கிட்டு தான் போவாங்க. நீங்க இந்த பால் பாயாசம் வாங்கணும்னா நீங்க அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும். இங்க 1/4 லிட்டர் பால் பாயாசம் 100 ரூபாங்க. அண்ட் அதை ஊத்துறதுக்கு கண்டெய்னர் தனியா 20 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நீங்க 1/4 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 120 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்துட்டு அடுத்து கண்டெய்னர் கவுண்டர்ல போய் கண்டெய்னர் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க பிரசாதம் கவுண்டர்ல போய் உங்க பால் பாயசத்தை வாங்கிக்கலாம். இந்த கோயில்ல காலையில 10 மணில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் அன்னதானமும் போடுவாங்க. ஆனா அன்னதானத்துக்கும் ஒரு பெரிய கிரௌடு நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதனால நாங்க அன்னதானமும் சாப்பிடல. நாங்க சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிளாக் ரூம் போய் எங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க பிரசாதம் கவுண்டர்ல பால் பாயசமும் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோங்க. இங்க உங்களுக்கு குருவாயூரப்பரோட சிலை இல்லைன்னா போட்டோஸ் எல்லாம் வேணும்னா இங்க கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே நிறைய ஷாப் இருக்கு. இங்க எல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்திலேயே இங்க நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குங்க. ஸோ நீங்க சாப்பாடும் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்து எங்களோட மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு எங்களோட நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பிட்டோங்க. இங்க சாமி தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கிளம்பி போன அடுத்த இடம் தான் ஆனத்தாவலம். இந்த இடம் குருவாயூர் டெம்பிள் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா குருவாயூர் கோயிலோட யானைகள் எல்லாத்தையுமே இங்க தான் பராமரிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டு உங்க வண்டி எல்லாம் பார்க்கிங் போட்டு என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ரீச் ஆயிடலாங்க. இந்த இடத்தோட டைமிங் காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்குங்க. இந்த இடத்துல என்ட்ரி டிக்கெட்டா பர் பர்சனுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல இருந்தே உங்களால யானைகளை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இங்க இருக்கிற எல்லா யானைகளுமே குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகள் தாங்க. ஒரு காலத்துல குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமா 100க்கும் மேற்பட்ட யானைகள் இருந்திருக்கு. ஆனா அது படிப்படியா குறைஞ்சு இப்போ 20ல இருந்து 30 யானைகள் கிட்ட தான் இருக்கு. இருந்தாலுமே இப்ப வரைக்கும் இந்தியாவிலேயே அதிக யானைகள் கொண்ட கோயில்னா அது நம்ம குருவாயூர் கோயில் தாங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவங்க இந்த குருவாயூர் கோயில்ல வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னா காணிக்கையா அவங்க யானையை தான் தந்திருக்காங்க. மன்னர்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த யானைகளை காணிக்கையா கொடுக்கிற இந்த வழக்கமும் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. யானைகளோட எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் சொல்றாங்க. குருவாயூர் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கும் அவங்க ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணிட்டு தான் போறாங்க. நாங்க இந்த பிளேஸ்க்கு வந்த உடனே யானையை பார்த்து என்ன பண்ண போறோம், சரி சும்மா டைம் பாஸ்க்கு உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு வந்தோம். ஆனா உள்ள வந்த உடனே அந்த தாட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு யானையுமே பார்க்க அவ்வளவு வியப்பா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு யானைகளை ஒரே இடத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு யானைகளும் அண்ட் அதுங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் அதுலயும் இந்த யானை ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா வரவங்க எல்லாரையுமே டான்ஸ் ஆடி என்டர்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த யானை கிட்ட தான் கூட்டமும் அதிகமா இருந்துச்சு. அதுவும் இந்த இடத்துக்கு நீங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க வந்திருந்தப்போ ட்ரிப்புக்காக குட்டி குட்டி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த பிளேஸ்ல செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல யானைகளை ரொம்பவே சூப்பரா பராமரிக்கிறாங்க. குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பிட வைக்கிறது எல்லாமே
எல்லாமே இவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல யானைகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பெரிய குளமும் இருக்கு. ஆனா இப்போ இதை யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா பைப்பை வச்சு குளிப்பாட்டிடுறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் இந்த குளத்துல தான் கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்க. நீங்க குருவாயூர் டெம்பிளுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ யானைகளையுமே இவ்வளோ பக்கத்துல பாக்குறதுக்கு வேற எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காது. நீங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா வந்தாலுமே சரி, இந்த இடத்துல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. அதுவும் உங்க வீட்டுல குட்டிஸ் சுட்டிஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே யானைகளை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் அடுத்ததாக கிளம்பி வந்த பிளேஸ் தான் சாவக்காடு பீச். இந்த பிளேஸ் குருவாயூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த பீச்சுக்கு நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. இந்த பீச்சை நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூருக்கு மிக அருகில்னு சொல்லி இந்த பீச்சை தான் போடுவாங்க. அண்ட் இந்த பீச்சில் பெருசாக கூட்டமெல்லாம் இருக்காதுங்க. அண்ட் சுற்றியுமே நிறைய சீனிக்கான பிளேசஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் எங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாங்க. இந்த பீச்சில் உங்களுக்கு போட்டிங் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் குரூப்பாக போட்டிங் போகணும் அப்படின்னாலும் சரி, ஸ்பீட் போட் எடுக்கணும்னாலும் சரி, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணலங்க. சும்மா ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு போகலான்னு தான் வந்தோம். இந்த பீச் ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தண்ணியுமே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து இங்கே நீங்கள் குளிச்சு ஆட்டம் போகிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அண்ட் நீங்கள் சன்செட்டை பார்க்குறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸுங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் கேரளாவில் எந்த பீச்சுக்கு போனாலுமே சன்செட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் குருவாயூர் டெம்பிளுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்திலே இருக்க இந்த பீச்சை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நீங்கள் பீச் தண்ணியில் குளிச்சாலே உப்பாக இருக்குமே ப்ரோ, உடம்பெல்லாம் அரிக்கும், நாங்கள் எப்படி ரிட்டர்ன் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் குளிக்கிறதுக்கு பாத்திங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பர் பர்சனுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பீச்சில் நல்லா குளிச்சு ஆட்டம் போட்டு இங்கே வந்து மறுபடியும் நல்ல தண்ணியில் குளிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோவில் 1 day ட்ரிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி குருவாயூர் டெம்பிளை எப்படி விசிட் பண்ணலான்னு பார்த்துருப்போம். அண்ட் குருவாயூர் டெம்பிளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். 1 day ட்ரிப்பாக பக்கத்தில் இருக்க இந்த ஆனத்தாவளம் அண்ட் சாவக்காடு பீச் எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணலாங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.